அதை விட்டுவிட்டு வேறு எதையும் கூறிக்கொண்டிருக்கிறாய்? தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தான் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரைக்கும் எப்பெருமான் மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த சுகாதாரமே அவ்வூரில் பழியில்லா சிறப்பனுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என் மனைவிதான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை ஈழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன் மேலே பயனால் உன் ஊருக்கு வந்து என் காசிலுமை வைக்க வந்த என் கணவனை அறியாமல் கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? போதும் கண்ணகி, உன் ஆத்திரத்தை நிறுத்து. பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் அன்று. அப்படி ஏற்புடையதே அவ்வரணமாக அது அவர்களுக்கு அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அருகே தவறே மன்னனே, தவறு அழித்தவர்களை தண்டித்தால் தகுதியுடைய மன்னர் கூறியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடமிருந்து சிலமும் அரசுக்குள்ளே சிலமன்று. அது இதோ என்னிடம் உள்ளது. என் காசுரிமை பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாய் அரசுக்குரிய சிலமின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆண்டோர் நிறைந்திருக்கும் அவைதனிலே உண்மை அனைவருக்கும் உண்மையை வளர்க்கிறேன். தேவி, நீ காய்ச்சல் கொடு. செக் பண்ணல. பால் பெண்ணே, நன்றாக பார். என் அழகான முத்துக்கள் வருவதை பார்த்தேன் மன்னா. என் கணவனிடமிருந்து கைப்பற்றி அச்சிலமையை முடித்து பார். அதிலிருந்து மாணிக்க கற்கள் என் கணவனின் ரத்தத்துடன் போல் முதிர்வதை அனைவருமே அறியட்டும். கோவலனிடமிருந்து கைப்பற்றி அச்சிலமையை கொடு தேவி. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொண்டது உன் அருணைக்கு இழுக்கு என்று இதோ வைத்திருக்கிறேன். இங்கே பார். தவறறிந்து விட்டேனே, பிற சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. பரிசோதனைக்காக விட்டேனே. என் உயிரோடு இருந்தால் தகுமா? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. மன்னா, தாங்கள் தவறாக வழங்கிய தீர்ப்பால் பழி சொல்லி கண்டு என்னை விட்டுவிட்டு போய்விட்டீர்களே. இல்லாத இவ்வுலகத்தில் யார் மட்டும் உயிரோடு இருப்பது எதற்கு? இன்றோடு என் வாழ்வு நான் முடியும். எல்லாம்